இவர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதாரங்கள் எல்லாமே ஒரு பக்கம் கையில் கிடைச்சாலும் அந்த சுடரை பிடிக்க முடியாமல் வெண்பா சுடரோட கஸ்டடியில் இருக்கிறது ரொம்பவே ஒரு பக்கம் மனசுக்கு வருத்தமாகவும் ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்குது. என்னடா இப்படி வெண்பாவை கஸ்டடியில் வச்சுன்னு இந்த சுடர் அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு பக்கம் சாதிச்சுக்கிறாளே, இதெல்லாம் பார்க்குறத பார்த்தா வெண்பாவுக்கு எதனா நடந்துருமா, வெண்பாவுக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவளுக்கு சேஃப்டி. அதனால் வெண்பாவை அவகிட்ட அனுப்பிச்சி வைக்காமல் லாஸ்ட் வரையும் கூடயே வச்சுன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அவள் எங்கேயான சேஃப்டியான ஒரு இடத்துக்கு தப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்பாவை கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா வெண்பாவை எங்கனாலும் விட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இப்போதைக்கு இருக்குது. அவளுக்கு 50 லட்சம் கைக்கு போச்சுன்னா அடுத்த செகண்ட் அவள் எந்த மாதிரி மாறுவான்னு சொல்லிட்டு தெரியாது. வெண்பாவை குழந்தைகள் காப்பகம் அந்த மாதிரி எங்கன்னா விட்டு போனால் கூட பரவாயில்ல, அவள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வித்துட்டு போயிட்டா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போல்லாம் நிறைய குழந்தைங்களை வச்சு வேலை செய்ய வைக்கிறது, நிறைய வேலைகள் எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டாலும் ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு கவலைக்கிடமாக ஒரு விஷயமா மாறும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த சுடருக்கு தேவை காசு, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. கூட இருக்கிறது ரகு, அது மட்டும் இல்லாமல் டாக்டர், அவர் நிறையா விஷயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு நம்ம சுடருக்கோசரம். அதே சமயத்தில் சுடர் என்ன ஒரு விஷயம்னு கூட சுடர்கிட்ட கேட்காம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க 2 பேர் கூட சேர்ந்துன்னு ஒரு பக்கம் ஆட்டம் போட்டுன்னு இருக்காரு ரகு. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடர் இப்போ இந்த ரகு இருக்காருல அவருக்கும் ஒரு பக்கம் ஆட்டம் காட்டி விட்டாங்க. அவரும் ஒரு பக்கம் சுடருக்கு அடிமையாக தான் இருந்தார் கொஞ்ச நாளாக. அதுக்கப்புறம் சுடரவே அடிமையாக்கிட்டாரு. ஆனால் சுடர் எப்பவுமே எனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும், நான் யாரு கீழே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரகுவை கழித்து விட்டு வந்துடுறாங்க. ரகுக்கு ஒரு பக்கம் பக்குன்னு இருக்கு. எந்த பக்கம் போலீஸ் எப்படி பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே, கடவுளே என்னடா இந்த சுடர் இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கவலை ஒரு பக்கம் கவலை தான் அதிகமாக இருக்குது நம்ம தலைவனுக்கு. ஆனால் அதே சமயத்தில் இந்த கவலை போதாத ராசா, இந்த கவலை போதாது, இதுக்கு மேலே தான் உனக்கு இன்னும் காத்துன்னு இருக்கு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. ராஜேஸ்வரி கிட்ட என்ன ஃபோன் பண்ணாலும் அந்த சுடர் எடுக்கவே மாட்டேன்றா. என்ன பண்றா ஏது பண்றான்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு வேற பதட்டமா இருக்கு. அவ எதனா பெருசா நமக்கு ஆப்பு வச்சுட்டான்னா லாஸ்ட்டு நம்ம எழவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்கா ராஜேஸ்வரி. ஐயோ இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியலையே, சுடர் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்கல. வீடியோ ஆதாரத்தை வேற அனுப்பிச்சு விட்டு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பக்கம் டீலிங் பெஸ்ட்டாக அந்த டீலிங்க்கு நான் ஒத்து போகிறதா இல்லை இந்த வீடியோ ஆதாரத்தை அவகிட்ட இருந்து எப்படின்னா பிடுங்குறதா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியல. ரெண்டுமே எனக்கு ஆபத்தாக இருக்குது. அவள் சொல்கிற மாதிரி செஞ்சாலும் ஆபத்து, அவள் சொல்கிற மாதிரி செய்யாமல் இருந்தாலும் ஆபத்து. இப்போ என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையை ஒரு பக்கம் சிக்கலாகவும் நக்கலாகவும் போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசங்கிட்ட 50 லட்சம் பேசியிருக்காங்க. சுடர் உங்ககிட்ட இந்த 50 லட்சத்தை கொடுத்துறேன், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, என்னோட வெண்பா என்கிட்ட வந்து சேருவா, நீ எப்படி நிச்சயம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுடருக்கால ராஜேஸ்வரி ஃபோன் பண்ணி இதை பார் ராஜேஸ்வரி, கதிரேசன்றதுனால 50 லட்சம், நீ எனக்கு ஒரு 15 லட்சம் கொடுத்தா போதும், அதுவே எனக்கு அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்துக்கு ராஜேஸ்வரி கிட்ட பேசினாங்க. ராஜ் அதை கேட்டதும் என்ன சொல்கிறேன், என்கிட்ட என்ன பணம் இருக்கு, ஹே நீ நடிக்காதே, நீ என்னென்ன பணம் சேர்த்து வச்சிருக்கேன், எங்கே வச்சிருக்க, ரேணுகா இப்படி கொலை பண்ண அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. நீ மட்டும் நான் சொல்கிறதுக்கு இப்போ ஒத்துக்கலன்னா அடுத்த செகண்டே ரேணுகாவை நீ கொலை பண்ணல, அதுக்கான ஆதாரம் எல்லாமே ஒரு பக்கம் நான் எடுத்துன்னு போய் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரி உன் வாழ்க்கை ஒரு பக்கம் சிக்கல்லே தான் போகும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மாட்டின்னு முழிக்கிறோம்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறாங்க, ஒரு பக்கம் திணறாங்க. ஐயோ என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியலையே கடவுளே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஒரு பக்கம் பயமும் பதட்டமும் எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கம் குத்துங்க நேரம் நல்ல நேரம் அப்படின்ற மாதிரி ஓம குத்துறாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பயமா தான் இருக்கு. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இது எல்லாமே ஒரு பக்கம் கேட்டுன்னு தான் இருக்காரு. அந்த சுடர் மட்டும் என் கையில் கிடைச்ச அவளோட நிலைமை, இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அவள் அனுபவிச்சிக்க மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அவளோட வாழ்க்கையை ஒரு பக்கம் நான் சிந்திக்க வைக்கிற மாதிரி பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜென்மத்திலே அவள் யாருக்கிட்டையும் எதையும் வச்சுக்கூடாது, அந்த மாதிரி பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்னடா பண்ண போகிறாங்க, அப்படி என்னதான் இவங்களோட மூவ் இருக்க போது, எப்பா இவங்க பேசத்தெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. இப்படியெல்லாம் பண்ணலாமா, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. என்னங்க பண்ணுறது, இதுதான் உலகம், இதுதான் நியதி, அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு தான் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமாக அலட்சியமாக எடுத்துக்கிட்டா லாஸ்ட்டில் நமக்கு ஒரு பக்கம் நாமத்தை போட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அலட்சியமாக எடுத்துக்கூடாது. எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு ஏற்ற மாதிரி நாமளே மாற்றிக்கிட்டு போகலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போய் ஆகணும். அதே சமயத்தில் இந்த போலீஸ் அதிகாரி இருக்கால, அவர் விஜய்க்கு ஃபோன் பண்ணால், விஜய் இந்த மாதிரி இந்த இடத்துல லொக்கேஷன் காட்டியிருக்கேன், நீ கான்டாக்ட் நம்பர் அனுப்பல, அதை வச்சு நான் பார்க்கல, நான் அந்த இடத்துக்கு உள்ளே ஃபஸ்ட்டு போகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க, சுடர் இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணலான்னு போகிறாங்க. அந்த போலீஸ்கிட்டே அமௌண்ட்டு பேசுகிறாங்க. அதை பாருங்கள் சார், உங்களுக்கு தேவையானது, ஏன்னா நீங்கள் லைஃப் லாங் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்க முடியாது, எனக்கு வர்ற பர்சன்டேஜில் உங்களுக்கு 25 lakhs
lakhs கொடுத்துட்றேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்க, ஆளுக்கு 50-50 என்ன சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட காசு அரேஞ்ச் பண்ணி பிடிக்கலாம் விஜய் கிட்ட கொஞ்சம் பேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஐடியா நல்லா தானே இருக்குது, நான் சம்பாதிக்கிறதுக்கே அதுக்கு 5-6 வருஷம் ஆகும், அதுக்குள்ளே கிளவனாயிருவேன், அதனால் அது வேணாம், நீ சொன்ன ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த ஐடியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஐயோ இப்படி ஒரு பக்கம் விஜய்க்கு உண்மையாக இருக்கிறேன், ஒரு பக்கம் சுடருக்கு உண்மையாக இருக்கிறேன், வெண்பாவை காப்பாற்றுறேன், கோட்டையை காட்டுறேன், அது இதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் எல்லாருக்கும் ஆப்போசிட் விட்டேயா, நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானே, காசு கொடுத்தா போனங்கடா வாயை திறக்குன்னு சொல்லுவாங்க. அது போல தான் நீ எல்லாம் என்ன ஜென்மம், உன்னெல்லாம் நார்மலாக விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில கரப்படைஞ்ச போலீஸ் அதிகாரி இருக்கிறதுனால எல்லாருக்கும் கெட்ட பேர். இந்த ஒரு சில போலீஸ் அதிகாரியில் துண்டாக்கான துணியாக்காரன்னு ஓட விடணும், அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வராது. அந்த எண்ணம் வந்தாவே அந்த பயம், அந்த பதட்டம் எல்லாமே ஒரு பக்கம் கூணி குறுகி போய் உட்கார வைக்கணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க கண்ணு முழிச்சிடுறாங்க, கரெக்டாக அந்த கட்டை கழுத்திட்டு தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. ஆனால் தப்பிக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கா, தப்பிச்சு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 2க்கு மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.